ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் காலேஜ் படிக்கிற டீனேஜ் பசங்களாக இருந்தாலும் சரி, வேலை இல்லாமல் ஃப்ரீயாக இருந்தாலும் சரி, பாய்ஸ் அண்ட் லேடிஸ் யாராக இருந்தாலும் நான் இந்த வீடியோ சொல்ல போகிறேன். இந்த 3 வழியை யூஸ் பண்ணி நீங்கள் மாதம் மினிமம் 20,000க்கு மேலே சம்பாதிக்க முடியும். அதுக்கேற்ற மாதிரி எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல் மணி ஏர்ன் பண்ண 3 பெஸ்ட்டான ஐடியா நான் உங்களுக்கு இந்த வீடியோ சொல்ல போகிறேன். அதெல்லாம் என்னங்கிறத பார்க்க வேண்டிய நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பட்டன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஃபஸ்ட் ஐடியா என்னன்னா, கிரியேட்டிங் யுவர் ஓன் பிராண்ட். இந்த மாதிரி கிரியேட்டிங் யுவர் ஓன் பிராண்டுனா வேறு ஒன்றும் இல்லை, வீடியோஸ் அப்லோட் பண்ணி மணி ஏர்ன் பண்ணுறது தான். இந்த மாதிரி வீடியோஸ் அப்லோட் பண்ணி மணி ஏர்ன் பண்ண நிறையவே பிளாட்ஃபார்ம் இருக்குது. அதில் 3 பெஸ்ட்டான பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு யூடியூப் தான். இந்த யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு லாங் ஜெர்னி. இந்த யூடியூப்பில் நீங்கள் போடுற வியூஸ்க்கு நீங்கள் போடுற வியூஸில் வர ஆட்ஸ் மூலமாக உங்களுக்கு ரெவென்யூ வரும். பட் யூடியூப்புங்கிறது ரொம்ப லாங் ஜெர்னி, நிறைய எஃபோர்ட் போட வேண்டியதாக இருக்கும். பட் நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் எஃபோர்ட் போட்டு உங்களோட சேனலில் நீங்கள் மானிடைஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு 1000 வியூஸுக்கும் உங்களுக்கு $1 $4 வரைக்கும் கிடைக்கும். இந்திய மதிப்பில் பார்த்தீங்கன்னா $300 மேலே கூட அமௌண்ட் கிடைக்கும். பட் வந்து இது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு இது தான். பட் நீங்கள் வந்து கன்சிஸ்டன்சியாக ஒரு 8 or 10 months நீங்கள் உங்களோட எஃபோர்ட்டை போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட சேனல் வந்து மானிடைஸ் ஆகும். உங்களோட சேனல் மானிடைஸ் ஆகணும் அப்படின்னா நிறையவே கண்டிஷன் இருக்குது. அதாவது வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ப்ளஸ் 4000 வாட்சர்ஸ் வச்சுருக்கணும். அப்படி இல்லைன்னா 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ப்ளஸ் 10 million பப்ளிக் சர்வீஸ் வந்து இருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் கண்டிஷன்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் எஃபோர்ட் போட்டு உங்களோட சேனலை நீங்கள் ஒன்ஸ் மானிடைஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் டைம் ஏர்னிங்ஸ் கண்டிப்பாக கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ வந்து இந்த மாதிரி உங்களோட இதை வந்து இந்த ஒரு ஏஜ் லிமிட்டும் இல்லை, நீங்கள் உங்களோட பேசிவ் இன்கம், அதாவது உங்களுக்கு கிடைக்கிற ஃப்ரீ டைமில் டெய்லியும் கண்டென்ட் போடுறது மூலமாக உங்களால் கண்டிப்பாக ஏகப்பட்ட மணி வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். நீங்கள் வந்து இருக்கிறதுலேயே ஒரு ட்ரஸ்டபுளான இப்போ வரைக்கும் மணி ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்க ஒரு ட்ரஸ்டபுளான பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது யூடியூப்பாக தான் இருக்கும். கூகுளில் சர்ச் பண்ணாலே கண்டிப்பாக வரும். மணி ஏர்ன் பண்ண ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் யூடியூப் கண்டிப்பாக வரும். ஸோ வந்து நீங்கள் உங்களோட ஓன் எஃபோர்ட் போட்டு உங்களோட ஓன் பிராண்டை கிரியேட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் யூடியூப்பில் நிறைய மணி ஏர்ன் பண்ண முடியும், நிறைய ஆடியன்ஸ் வந்து கவர் பண்ண முடியும். ஸோ வந்து இந்த மாதிரி ஓன் பிராண்டை கிரியேட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு யூடியூப் ஒரு பெஸ்ட்டான பிளாட்ஃபார்மாக இருக்கும். சரி, ஓகே. அடுத்த 2வது பிளாட்ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் தான். இன்ஸ்டாகிராமை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து உங்களுக்கு ஆட்ஸ் மூலமாக ரெவென்யூ வரதை விட உங்களோட ஓன் பிராண்டை நீங்கள் வந்து கொலாபரேட் பண்ணணும். அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா, நீங்களாவே வந்து ஒரு ஓன் பிராண்ட், ஒரு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மாதிரி நீங்களாக வந்து ஓன் எஃபோர்ட்டை போட்டு இன்ஸ்டாகிராமில் வந்து மணி ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட ஓன் பிஸ்னஸை செய்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் மணி ஏர்ன் பண்ண முடியும். பட் வந்து இன்ஸ்டாவில் மணி ஏர்ன் பண்ணுறதுங்கிறது வந்து யூடியூப் அளவுக்குள்ள கொஞ்சம் வந்து ஈஸி தான். அதாவது நீங்கள் யூடியூப்பில் போடுற 100% எஃபோர்ட்டில் ஒரு 10% மட்டும் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் போட்டாலே போதும், உங்களால் யூடியூப்பில் கண்டிப்பாக மணி ஏர்ன் பண்ண முடியும். ரொம்ப ரொம்ப ஈஸியாக மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வழின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் தான். இதில் நீங்கள் ஆட்ஸ் மூலமாக கண்டிப்பாக ரெவன்யூ வராது. உங்களோட ஃபாலோவர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக தான் உங்களுக்கு வந்து டோட்டல் ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபாலோவர்ஸில் தான் இருக்குது. இதில் கண்டிப்பாக நீங்கள் மணி ஏர்ன் பண்ணால் மினிமம் 10,000 ஃபாலோவர்ஸ் வந்து இருக்கணும். ஸோ வந்து இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி உங்களோட ஓன் பிராண்டை கொலாபரேட் பண்ணி அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கோ இல்லை ஓன் பிஸ்னஸோ இந்த மாதிரி செய்கிறது மூலமாக தான் உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது மணி ஏர்னிங்ஸ் வந்து இதில் தான் இருக்குது. கண்டிப்பாக ஆட்ஸ்லாம் ஒன்றும் இல்லவே இல்லை. பட் வந்து இன்ஸ்டாகிராம் மூலமாக உங்களால் ஈஸியாகவே நிறைய ஆடியன்ஸ் வந்து கவர் பண்ணிட முடியும். நிறைய பேரை உங்களால் ரீச் பண்ண முடியும், அதுவும் ரொம்ப ஈஸியாகவே. ஸோ வந்து யூடியூப் அளவுக்கு இல்லைனாலும் பட் யூடியூப்பில் நிறைய மணி ஏர்ன் பண்ண முடியும். கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். ஈஸின்னு சொல்ல முடியாது, நிறைய மணி ஏர்ன் பண்ண முடியும். இன்ஸ்டாகிராம் வந்து ஈஸியாக மணி ஏர்ன் பண்ணலாம், பட் வந்து ரொம்ப அளவுக்கு இருக்காது. பட் வந்து நல்ல வழின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் தான். ஸோ உங்களோட ஓன் பிராண்டை கிரியேட் பண்ணுறதா இருந்தால் அது கண்டிப்பாக இன்ஸ்டாகிராம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் போடுற ஒவ்வொரு ரீல்ஸ் மூலமாகவும் ஒவ்வொரு போஸ்ட் மூலமாகவும் ஏகப்பட்ட மணி வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். சரி, ஓகே. இதுதான் வந்து 2வது பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் தான். அடுத்து 3வது பார்த்தீங்கன்னா லிங்க்டின். இந்த லிங்க்டின் எப்படின்னா, இதில் வந்து உங்களால் வந்து வீடியோ போட்டு மணி ஏர்ன் பண்ண முடியாது. லிங்க்டினை பொறுத்தவரைக்கும் நிறைய பேருக்கு தெரியும். லிங்க்டினில் இருக்கிறவங்க எல்லாருமே பெரிய பெரிய கம்பெனி எம்ப்ளாயிஸாக இருப்பாங்க, பெரிய பெரிய செலிபிரிட்டிஸாக இருப்பாங்க. ஸோ உங்கள்கிட்ட இருக்கிற ஸ்கில்லை யூஸ் பண்ணி உங்களோட ஓன் க்ரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணி வீடியோஸ், அதாவது வந்து உங்களோட ஸ்கில்லை நீங்கள் வீடியோவாக போட்டு பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் இல்லை எம்ப்ளாயிஸ்லாம் கொடுக்கறது மூலமாக அவங்க நிறைய ஆஃபர் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அந்த ஆஃபர் மூலமாக உங்களால் மணி ஏர்ன் பண்ண முடியும். ஆஃபர்னால் ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை ஆஃபர் இந்த மாதிரி நிறைய கொடுப்பாங்க. உங்களோட ஸ்கில்லை வந்து நீங்கள் டெவலப் பண்ணி அவங்கள்ட்ட காட்டினீங்க அப்படின்னா கண்டிப்பாக லிங்க்டின் மூலமாக உங்களால் வந்து மணி ஏர்ன் பண்ண முடியும். நிறைய பேரை வந்து இன்ட்ரோ பண்ணுறதுக்கு இந்த லிங்க்டின் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் இந்த லிங்க்டின் சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் லிங்க்டினை டெவலப் பண்ணி உங்களால்
பெரிய பெரிய அதில் இருக்கிறவங்களாம் பாருங்கள், கண்டிப்பாக வந்து பெரிய பெரிய ஆளாக தான் இருப்பாங்க. உங்களால் வந்து சீக்கிரமாக ஒரு நல்ல ஜாப் போகணும் அப்படின்னா, இல்லை உங்கள்கிட்ட ஒரு ஸ்கில் இருக்குது, அதை நீங்கள் வேஸ்ட் ஆகாமல் உங்களோட டைம், உங்களோட ஸ்கில்லை வந்து தேவையில்லாமல் வேஸ்ட் ஆகாமல் இந்த மாதிரி விஷயத்துலேருந்து நீங்கள் அவங்கள்ட்ட காட்டினீங்க அப்படின்னா, கண்டிப்பாக அவங்க நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க. ஸோ அது மூலமாக நீங்கள் வீட்டிலேருந்து கூட மணி ஏர்ன் பண்ண முடியும். ஸோ வந்து ஒரு 3வது பெஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து இந்த லிங்க்டின் தான் சொல்லுவேன். இது மூலமாக உங்களோட ஓன் பிராண்ட், இப்போ நீங்கள் ஒரு ஓன் பிஸ்னஸ் செய்றீங்க அப்படின்னா, அதேமாதிரி லிங்க்டின்ல போஸ்ட் பண்ணுறது மூலமாக நிறைய கஸ்டமர்ஸ் வந்து உங்களை தேடி வருவாங்க. ஸோ அதுக்கு லிங்க்டின் ஒரு பெஸ்ட்டான வழியாக இருக்கும். சரி, ஓகே. இந்த மாதிரி நீங்கள் ஓன் பிராண்டை கிரியேட் பண்ணி மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு இந்த இப்போ சொன்ன இந்த 3 பிளாட்ஃபார்ம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே. அடுத்து மணி ஏர்ன் பண்ண 2வது ஐடியா என்னங்கிறத வாங்க பார்ப்போம். ஓகே, எஸ். மணி ஏர்ன் பண்ண 2வது ஐடியா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரீலான்சிங் தான். அந்த ஃப்ரீலான்சிங்னாலே நிறைய பேருக்கு தெரியும். ஒரு சில பேரால் செய்ய முடியாத வேலையோ, இல்லை செய்ய டைம் இல்லாத வேலையோ வந்து ஒரு பிளாட்ஃபார்மில் போஸ்ட் பண்ணுவாங்க. அதை வந்து நம்ம அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம்னா, அவங்க வந்து நமக்கு அதுக்கேற்ற மாதிரி ஒரு மணி சேலரி வந்து கொடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ஃப்ரீலான்சிங். இந்த மாதிரி ஃப்ரீலான்சிங் செய்கிறதுக்கு 2 பெஸ்ட்டான பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஃப்ரீலான்ஸர், இன்னொன்று வந்து ஃபைவர். இந்த ஃப்ரீலான்ஸரும் சரி, ஃபைவரும் சரி, ஒவ்வொன்றும் 10 மில்லியன் யூசர்ஸ் வந்து இப்போ கரண்ட்டாக வந்து வச்சுருக்கு. ஸோ இதில் வந்து நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, நிறைய ஆஃபர்ஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். இதில் வர வேலையெல்லாம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா, மோஸ்ட்லி டேட்டா என்ட்ரி, வீடியோ எடிட்டிங், தம்ப்நெயில் எடிட்டிங், அனிமேஷன் மேக்கிங், இந்த மாதிரி கிராஃபிக் டிசைனர், இந்த மாதிரியான இதுதான் ஜாப் வந்து நிறையவே இருக்கும். ரொம்ப ஈஸியாக டேட்டா என்ட்ரி வந்து நிறையாவே இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஹவர் கணக்கில் கூட உங்களுக்கு சேலரி தருவாங்க. இந்த மாதிரி நீங்கள் இதில் வந்து மணி ஏர்ன் பண்ணோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து பெருசாக எந்த ஒரு இதுவுமே இல்லை. உங்கள்கிட்ட இருக்க ஸ்கில்லை நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. உங்கள்கிட்ட என்ன ஸ்கில் இருக்குது? இப்போ உங்களுக்கு வந்து வீடியோ எடிட்டிங் நல்லா வரும், இல்லை ஃபோட்டோ எடிட்டிங் நல்லா வரும் அப்படின்னா, அதை வந்து நீங்கள் இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. இதில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, வேறு ஒன்றுமே இல்லை. மணியோ இல்லை வேறு ஒன்றுமே இன்வெஸ்ட் பண்ண போகிறதில்ல. உங்களோட டைம் வந்து உங்களோட உழைப்பு வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. அதுக்கு உங்களுக்கு வந்து மணி கிடைக்க போகுது, அவ்வளோதான். நீங்கள் சும்மா இருக்கிற நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கிற ஃப்ரீ டைமில் மட்டுமே நீங்கள் இந்த ஃப்ரீலான்சிங் வந்து செஞ்சு மணி ஏர்ன் பண்ண முடியும். அதுவும் வீட்டிலேருந்து உங்களால் மணி ஏர்ன் பண்ண முடியும். இதில் வந்து எப்படின்னா, நீங்கள் உங்கள்கிட்ட இப்போ டேட்டா என்ட்ரி நீங்கள் நல்லா என்ட்ரி பண்ணுறீங்க, டைப் பண்ணுவீங்க அப்படின்னா, டேட்டா என்ட்ரி வந்து சூஸ் பண்ணி எது நல்ல ஆஃபர் இருக்கோ, எது நல்ல சேலரி இருக்கோ, இல்லை எது ஈஸியாக இருக்கோ அதை எடுத்து நீங்கள் பண்ணலாம். இப்போ நீங்கள் வீடியோ எடிட்டிங் நல்லா பண்ணுறீங்க அப்படின்னா, அதை வந்து நல்லா பண்ணலாம். ஃபோட்டோ எடிட்டிங், இல்லை கண்டென்ட் கிரியேட்டர், இந்த மாதிரி நிறையா வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதில் இருக்கும். அதில் இருக்க சேலரிஸும் ஏகப்பட்ட ஏர்னிங்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தருவாங்க. ஸோ வந்து அது மட்டும் இல்லாமல் இந்த இப்படி ஃப்ரீலான்ஸரும் சரி, ஃபைவரும் சரி, டெய்லியும் அதாவது டே பை டே நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அப்லோட் ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ வந்து ஆளுங்க தான் இல்லாமல் இருக்காங்க தவிர வேலை இல்லாமல் இல்லை. நீங்கள் வந்து இதுலேயே இருக்கிறதுலே சீப்பான ஆஃபர் எடுத்து செய்யலாம். ஏன்னா அப்படி சீப்பான ஆஃபர் செய்கிறது மூலமாக உங்களுக்கு சீக்கிரம் வந்து நிறைய வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும், நிறைய ஆஃபர்ஸ் வரும். ஸோ போக உங்களோட சேலரி வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதாவது பிகினராக போகிறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் வந்து சீப்லேருந்து ஆரம்பிங்க. கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது உங்களுக்கு ப்ராஃபிட் கண்டிப்பாக இருக்கும். பட் வந்து சின்ன சின்ன ஆஃபர்ஸ்லேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் வந்து போக உங்களோட சேலரி வந்து நீங்களாகவே இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நிறைய ஆஃபர்ஸ் வந்து உங்களை தேடி வரும். ஸ்டார்டிங்கில் நீங்கள் தேடி போகிற மாதிரி இருக்கும். ஆனால் போக நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உங்களை தேடி வரும். ஸோ வந்து கண்டிப்பாக இந்த ஃப்ரீலான்சிங் மணி ஏர்ன் பண்ண ஒரு சூப்பரான பெஸ்ட் ஐடியாவாக இருக்கும். ஹோம் மேக்கராக இருந்தாலும் சரி, பாய்ஸ் அண்ட் லேடிஸ் யாராக இருந்தாலும் சரி, முக்கியமாக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு வந்து நீங்கள் ஃப்ரீலான்சிங் செய்ய சில வேலைக்கு வந்து ஃபோன் போதும், இருந்தாலும் சில வேலைக்கு லேப்டாப்பு, பிசி இந்த மாதிரி கண்டிப்பாக தேவைப்படும் தான். பட் வந்து யார்கிட்ட இருக்கோ அவங்களாம் வந்து கண்டிப்பாக இதில் உங்களோட இப்போயே மணி ஏர்ன் பண்ண பாருங்கள். ஃப்ரீ டைமில் மணி ஏர்ன் பண்ண தான் உண்டு. போக உங்களால் மணி ஏர்ன் பண்ணது அப்போ கஷ்டமாயிடும். ஸோ டைம் இருக்கும்போது கண்டிப்பாக மணி ஏர்ன் பண்ணிடுங்க. இந்த மாதிரி மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு ஃப்ரீலான்சிங் ஒரு நல்ல பெஸ்ட்டான ஐடியாவாக இருக்கும். சரி, ஓகே. அடுத்து 3வது ஐடியா என்னங்கிறத பார்ப்போம். ஓகே, மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு 3வது ஐடியா என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ எடிட்டிங் அண்டு வந்து ஃபோட்டோ எடிட்டிங். வீடியோ எடிட்டிங் அண்டு ஃபோட்டோ எடிட்டிங்னா வேறு ஒன்றுமே இல்லை. இதில் வந்து நீங்கள் எடிட் பண்ணுறது கேமராலாம் ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட் ஒரு ஃபோன் இருந்தாலே போதும், உங்களால் வீடியோ எடிட்டிங்கோ இல்லை ஃபோட்டோ எடிட்டிங்கோ பண்ணி, ஃபோட்டோ எடிட்டிங் மீன்ஸ் தம்ப்நெயில் தான். இதெல்லாம் பண்ணுறது மூலமாக உங்களால் ஏகப்பட்ட மணி வந்து ஏர்ன் பண்ண முடியும். அதாவது இப்போ நீங்கள் வந்து இப்போல்லாம் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா, பெரிய யூடியூபர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க எடிட் பண்ணுறதை விட அவங்க ஒரு வீடியோ எடுத்து தருவாங்க, ஒரு வீடியோ வந்து ஷூட் பண்ணி தருவாங்க. அதை வந்து இன்னொரு ஆள்கிட்ட கொடுத்து எடிட் பண்ணி தான் வாங்குவாங்க. இந்த மாதிரி பண்ணுறதுக்கு அவங்க வந்து அந்த வீடியோ எடிட்டிங் சார்ஜ் வந்து தருவாங்க. அதாவது இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு
சில இப்போ மதன் கௌரி, நிறைய மோரிக் இவங்கெல்லாம் கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தம்ப்நெயில் அந்த வீடியோ எடிட்டிங் இது எல்லாமே வந்து வேறு ஆள்கிட்ட கொடுத்து தான் அவங்க பண்ணுறாங்க. இது வந்து அவங்களே கூட சொல்லியிருப்பாங்க, அவங்களோட வீடியோவில் கூட சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு வீடியோ எடிட்டிங் நல்லா தெரியும், நல்லா வரும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இதில் வந்து உங்களோட டைம் அண்டு உழைப்பு வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். இதெல்லாம் நீங்கள் மணி ஏர்ன் பண்ணுறதுலாம் இல்லை. இதுக்கு லேப்டாப் பிசி கூட தேவையில்லை. இருந்தால் அது கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக நீங்கள் பண்ண முடியும். பட் வந்து ஸ்டார்ட் அப் பண்ணுறீங்க, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஃபோன் இருந்தாலே போதும். நீங்கள் வீடியோ எடிட்டிங் நல்லா குவாலிட்டியாக பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா ஸ்கில்லையும் வந்து அதில் போடுங்க. கண்டிப்பாக வந்து அதில் உங்களுக்கு நிறைய வந்து ஏர்னிங்ஸ் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபாரின் சேனலாக இருந்தாலும் சரி, நம்ம இதாக இருந்தாலும் சரி, ஒரு வீடியோ எடிட்டிங் சாதாரண வெறும் ஒரே ஒரு வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு 5000 8000 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்களாம். இது வந்து மோரிக் ப்ரோவே சொல்லியிருக்காரு, அவரோட சேனல் சொல்லியிருப்பார். எப்படின்னா 5000 8000 வரைக்கும் சொல்கிறாரு, அதாவது வந்து சார்ஜ் பண்ணுறாங்களாம். அதே தமிழ்னு பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து எப்படின்னா மினிமம் 100 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க சார்ஜு. தமிழுக்கு வந்து சில பேர் வந்து ஸ்டார்டிங்கில் இது பண்ணுறவங்க வந்து எப்படின்னா 20 ரூபா 30 ரூபா அப்படி ஆரம்பிப்பாங்க. ஆனால் வந்து இப்போ வந்து மினிமம் 100 ரூபா, அதாவது ஒரு தம்ப்நெயிலுக்கு 100 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் பண்ணுற எடிட்டிங் பொறுத்தும் உங்களோட ஏர்னிங்ஸ் வந்து கிடைக்கும். நல்லா குவாலிட்டியாக பண்ணுறீங்க அப்படின்னா நிறையா பேர் பாருங்கள், நீங்கள் ஒரு வீடியோவுக்கு நீங்கள் 5000 வச்சுக்கோங்களேன், நீங்கள் எப்படியும் 1 மந்த்லி ஏகப்பட்ட வீடியோ வந்து எடிட் பண்ணுவீங்க. நல்லா ப்ரொஃபஷனலாக பண்ணுறீங்க அப்படின்னா நிறைய பேர் உங்களை தான் தேடி வருவாங்க. இதையே கூட நீங்கள் பண்ணுற வீடியோ எடிட்டிங் கூட நீங்கள் யூடியூப்லேயோ இல்லை இன்ஸ்டாகிராம்லேயோ போட்டு அதாவது உங்களோட பிஸ்னஸுக்கு நீங்களே கூட அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி பண்ணி அது மூலமாக நிறைய ஆடியன்ஸ், நிறைய கஸ்டமர்ஸை வந்து கவர் பண்ணுவீங்க. ஸோ அது மூலமாக நிறைய பேர் உங்களை தேடி வருவாங்க. இந்த மாதிரி பண்ணுறது மூலமாக ஒரு வீடியோவுக்கு 5000னா நீங்கள் எவ்வளோ வீடியோ வந்து எடிட் பண்ண முடியும், எவ்வளோ ஏர்னிங்ஸ் வந்து கொண்டு வர முடியும். அதே மாதிரி நிறைய பேர் வந்து தம்ப்நெயிலும் தேடி வருவாங்க. ஒரு வீடியோவுக்கு முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டு, 2வது தம்ப்நெயில் தான். ஏன்னா தம்ப்நெயில் பார்த்தா நிறைய பேர் வருவாங்க. இந்த தம்ப்நெயிலை நீங்கள் ஹை குவாலிட்டியில் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வர கஸ்டமர் நிறைய பேர் வருவாங்க. இந்த தம்ப்நெயில் வந்து ஒரு தம்ப்நெயில் எடிட் பண்ணி எவ்வளோ நேரம் ஆகிட போகுது, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நல்ல ஹை குவாலிட்டியில் பண்ணுறீங்கன்னா ஒரு 1/2 hour கூட ஆகாது. ஸோ அந்த மாதிரி நல்லா நீங்கள் ப்ரொஃபஷனலாக இருக்கீங்கன்னா ரொம்ப ஈஸியாக பண்ணிடுவீங்க. அதில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்கில்லையும் நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வீடியோ எடிட்டிங் அண்ட் தம்ப்நெயில் எடிட்டிங் பண்ணுறது மூலமாக உங்களால் ஈஸியாக மணி வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். இதை வந்து நீங்கள் ஒருவேளை உங்களுக்கு தெரியலனாலும் இதெல்லாம் கற்றுக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகிட போகிறதில்ல. என்ன வீடியோ எடிட்டிங் அண்ட் ஃபோட்டோ எடிட்டிங் கற்றுக்கிறதுக்கு வந்து ஒரு 2 months புக்ஸு இல்லை நீங்கள் யூடியூப்பு கூட இருக்குது. நீங்கள் காசு கொடுத்தெல்லாம் ஒரு கிளாஸ் போய் கற்றுக்கணும்லாம் இல்லை, யூடியூப்பு கூட இருக்குது. நீங்கள் யூடியூப்பில் கற்றுக்கிட்டாலும் சரி, அதையே நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ரொஃபஷனல் ஹை லெவலில் வந்து வீடியோ எடிட்டிங் பண்ண முடியும். ஸோ வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் வீடியோ எடிட்டிங் இல்லை ஃபோட்டோ எடிட்டிங் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக பேசிவ் இன்கம் கொண்டு வர ஒரு சூப்பரான வழியாக இருக்கும். ஸோ வந்து மணி ஏர்ன் பண்ணணும்னா அதுக்கு வீடியோ எடிட்டிங் இது கூட ஒரு நல்ல பெஸ்ட் ஐடியாவாக இருக்குது. சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ சொன்ன இந்த 3 ஐடியாவில் நீங்கள் ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணால் கூட, ஏதாவது ஒன்றில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணால் கூட சரி, உங்களால் கண்டிப்பாக மணி ஏர்ன் பண்ண முடியும். இல்லை நான் இப்போ இந்த இதில் சொன்ன ஐடியாலாம் யூஸ் பண்ணி நீங்கள் மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு ரொம்ப நாளாக ஆக போதில்லை. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 5 months or 6 months நீங்கள் ஓன் எஃபோர்ட்டு கண்டிப்பாக கன்சிஸ்டன்சியாக நீங்கள் எஃபோர்ட்டு போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் மணி ஏர்ன் பண்ண முடியும். சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோவில் அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு எந்த டவுட் இருந்தால் நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்யூஷன் சொல்கிறேன். சரி, ஓகே கைஸ், நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க கைஸ். ஓகே கைஸ், பாய்.